ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அருமையான டிஷ்ஷோட தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கடைகளில் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இதில் அந்த சத்து இருக்குது, இதில் இந்த சத்து இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. சிம்பிளாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். ஆரோக்கியமானது, ஹைஜீனானது. கடையில் என்னெல்லாம் போடுறாங்கங்கிறத நம்ம போய் பார்க்க முடியாது இல்லையா? அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் நம்மக்கிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதை வச்சு ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் மிக்ஸ் நம்ம தயார் பண்ணலாம். இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் நீங்கள் சூடான பாலையும் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சில்லுனும் சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல என்னெல்லாம் நட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ எல்லாமே எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த மெஷர்மெண்ட் தான் அப்படின்னுலாம் இல்லை, நம்ம கை அளவு போட்டுக்க வேண்டியதுதான். நான் கேஷ்யூ நட் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் மற்ற சீட்ஸோட. மெலன் சீட்ஸ், அப்புறம் ஏலக்காய், ஆல்மண்ட் சீட்ஸ், அப்புறம் இந்த அக்ரூட்னு சொல்ல வால்நட்ஸ், அப்புறம் மெலன் சீட்ஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, அண்டு வெள்ளரி விதையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி உடைச்சா உடையணும். நான் முந்திரி பருப்பு நிறைய இருந்ததுனால முந்திரி பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் வேணால் சேர்த்துக்கலாம். எந்த சீட்ஸ் எல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களோ, ஆனால் அவங்களுக்கு அது ஒத்துக்கும், பட் அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிற எல்லா சீட்ஸுமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்புறமா இந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா ஆற வச்சிருங்க. இது கூடவே ஏலக்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணணும், இல்லைன்னா எண்ணெய் தெளிஞ்சு வரும். இப்போ எல்லா சீட்ஸும் ஒரு தடவை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ ரொம்ப ரொம்ப நல்லது, அயன் கண்டென்ட் இருக்குது. அது குழந்தைங்க கலராக பிறப்பாங்கனால சொல்ல, அது ஒரு மித்து தான், பட் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போது நம்ம கடைசியில் மெயினானது கஸ்டர்ட் பவுடர், அதையும் சேர்த்து தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதாவது நட்ஸ் எல்லாம் ஒரு 3/4 அரைச்சதுக்கு அப்புறமா குங்குமப்பூவும் கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குங்குமப்பூ கஸ்டர்ட் பவுடர் பச்சையாக தானே சேர்த்துருக்கோம், அதனால் கொதிக்க வச்ச பாலில் இது எவ்வளவு தேவையோ, நான் இப்போது 1 கிளாஸ் பாலுக்கு 1.5 ஸ்பூன் இந்த பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிறதுக்கப்புறமா சூடாக சர்வ் பண்ணுங்கள். சுகர் சேர்க்குறது, நாட்டு சக்கரை சேர்க்குறது எல்லாமே அவங்கவுங்க விருப்பம். இந்த மழைக்கு நல்லா சூடாக இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் பால் ரொம்பவே இதமாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ சில்லுன்னு சர்வ் பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா வெயில் காலத்தில். ஏன்னா காலையில் வெயில் அடிக்குது, மதியம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெய்யுது. ஸோ அதே மாதிரி நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அது 3 பேருக்கான கன்சிஸ்டன்சி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தாராளமாக 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு இது சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் பத்தாததுனால திருப்பி நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஊற்றுனா முதல்ல ரொம்ப பொங்கி வழிஞ்சிடும் இல்லையா, அதனால். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ரெசிபி போட்டிருக்கோம், எப்படி மேங்கோ ஜெல்லி எப்படி செய்யலாம் சொல்லி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதை ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நீங்கள் செஞ்சு ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாதி யூஸ் பண்ணும்போது கரெக்டான தண்ணி அளவு நமக்கு தெரியாது, பர்ஃபெக்டாக அந்த ஜெல்லி செட் ஆகாது. நான் மேங்கோ ஜெல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஜெல்லி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல்லியே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலுமே இந்த சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஈஸியாக கிடைக்கிற ஜவ்வரிசியை ஊற வச்சு நல்லா வேக வச்சு கண்ணாடி பதத்துக்கு குலைவாக இல்லாமல் வேக வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து, உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் சேர்க்க விருப்பம் இருந்தால் ஃப்ரூட்ஸை நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ் மேங்கோ கூட நீங்கள் இது கூட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஜெல்லியை செட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அந்த ஜெல்லியை தாராளமாக சேர்த்துருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மேங்கோ ஜெல்லி கூட சேர்க்கும் போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அப்புறமா ஏற்கனவே பால் நம்ம ஃப்ரீசரில் வச்சு தான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கோம். பால் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த வெயிலுக்கு நிறைய ஐஸ் கட்டிகள் சேர்த்துக்கோங்க. ஸோ நாங்களாம் சின்ன வயசு இருக்கும்போது பெரிய ஐஸ் கட்டி வாங்கி அதை குட்டி குட்டியாக எங்ககிட்ட உடைக்க கொடுத்துருவாங்க. அதை உடச்சி நாங்கள் ஜூஸ்லலாம் போட்டு கொடுப்போம். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஐஸ் கட்டி நல்லா பெருசாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள்.
சூடாகவும் சர்வ் பண்ணலாம், சில்லுன்னும் சர்வ் பண்ணலாம். இது யாருக்கெல்லாம் ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரெக்கமெண்டட் தான். குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் பெரியவங்க. யாருக்கு நாட் ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கும். குழந்தைங்களானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, நட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். மற்றவங்க எல்லாருமே வெளியில் தான் நாங்கள் வந்து அதிகமாக பணம் கொடுத்து நிறைய ஹெல்த் ட்ரிங்க் வாங்கி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி நினச்சி கொடுக்குறோங்கிறவங்கெல்லாம் இந்த ரெசிபியை பார்த்து இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, வெளியவே வைக்கலாங்க.